எம்ஜிஆர் வேற, விஜய் வேற. எம்ஜிஆர் தோத்து போயிருக்காரு. அப்ப அது புரியாம எம்ஜிஆர் போல அப்படின்னா எம்ஜிஆரை வந்து விஜய் எப்படி பாக்குறாரு? எம்ஜிஆர் ஆட்சி நல்லாச்சு மோசமான ஆட்சி? எம்ஜிஆர் ஆட்சி மோசமான ஆட்சி. எம்ஜிஆர் ஆட்சி மோசமான ஆட்சி. என்ன நல்லாச்சு? விஜய்க்கு எந்தவித கோட்பாட்டு தெளிவும் அரசியல் புரிதலும் இல்லை. ஓகே, கோட்பாட்டு தெளிவு, நிலைப்பாடு, இது குறித்து எல்லாம் பேசும்போது நிலைப்பாடுல இருந்து திரு சீமான் அவர்கள் மாறி இருக்கிறாரா? தமிழ் தேசம் திராவிடம் கண்கள் எப்படி சொல்லணும்ல? நாங்க வந்து திராவிடம் வந்து மோசடித்தனம். கால்டுவெல் வந்து அவன் திராவிட அப்படிங்கிறத கொண்டு வரல, அதை அடிப்படையா வச்சு பிடிச்சுக்கிட்டாங்க. அடிப்படையில் கால்டுவெல்லோட புரிதலே தவறானது. பெரியார் வச்ச கோட்பாடு அண்ணா வச்ச கோட்பாடு ஒண்ணா இல்லதான், வெவ்வேறு கோட்பாடுகள் தான். என்னென்ன கோட்பாடு? இல்ல, பெரியார் வந்து அவரோட சித்தாந்தத்துல அவர் நின்றுகிட்டு இருக்கிறதும் பெரியார் தான் சொன்னார். பெரியார் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு. பெரியார் என்ன சொன்னார்? பெரியார் வச்ச முதன்மை கோட்பாடு இல்ல, பெரியார் என்ன சொன்னாரு? நீங்க எந்த நிலைப்பாடு? பெரியார் வச்ச முதன்மை கோட்பாடு, முதன்மை கோட்பாடு என்னன்னா, மைக் ஸ்டார் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் குணாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு முக்கியமான சிறப்பு விருந்தினர், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மிகச்சிறந்த பேச்சாளர், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு இரும்பாவனம் கார்த்திக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே, பயங்கர பரபரப்புக்கும் விமர்சனத்துக்கும் முக்கிய ஒரு நபராக கருதப்படுற ஆள் நீங்க. ஸோ உங்களோட தொடர் பயணம், தொடர் பேச்சுகள் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட பேச வந்ததுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நாம் தமிழர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நீண்ட நெடுங்கால பயணம். ஸோ இத்தனை வருஷமா இந்த கட்சி இயங்கிட்டு இருக்க விதம், இதை தாண்டி இந்த தேர்தல், வருகிற 2026 தேர்தலில் எந்த மாதிரியான முன்னெடுப்புகள், நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு கட்சியில, அந்த நிலவரம் பத்தி சொல்லுங்க. 2016 முதல் முறையாக போட்டி போட்டோம். 2016 வந்து ஏறக்குறைய ஓராண்டுக்கு முன்பு வேட்பாளர்கள் அறிவிச்சு வேலைகள் தொடங்கினோம். ஓகே. 2021 வந்து ஏறக்குறைய 8-10 மாதத்துக்கு முடிய வேலைகள் தொடங்கினோம். இந்த முறை வந்து ஏறக்குறைய 15 மாதத்துக்கு முன்பாக ஒரு 120 தொகுதிகளுக்கு மேலே வேட்பாளர்கள் அறிவித்து வேலைகள் தொடங்கிட்டோம். ஓகே. 2016 அண்ணன் போட்டிட்டப்ப கடலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டாங்க. அங்கே வாக்கக அமைப்பு அந்த முறையெல்லாம் செயல்படுத்தினாங்க. 2021 கூடுமான அளவு செயல்படுத்த நம்ம முயற்சி பண்ணோம். இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் நம்ம கடைக்கோடி வரைக்கும் எல்லா தொகுதிகளுக்கும் வாக்கக அமைப்பு இருக்கணும். அதாவது 10 வாக்ககம் ஒரு கிளை, அப்புறம் வந்து ஒரு தொகுதியே ஒரு மாவட்டமாக மாற்றுறது, ஓகே, 10 வாக்ககம் சென்றது ஒரு தொகுதி என்பது போல கட்டமைக்கிறது அப்படின்னு கடைக்கோடி வரைக்கும் கட்சியோட கட்டமைப்பை வந்து வலுப்படுத்துவதற்கான இப்போ வேலைகள் தொடங்கி போயிட்டு இருக்கு. இதில் வேட்பாளர்களும் ஏறக்குறைய 120 இடங்களுக்கு மேலே முடிவு பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து இந்த ஆண்டோட இறுதிக்குள்ள முழுமையாக எல்லாத்தையும் முடித்து எல்லாருக்கும் முன்பாக பரப்புரை தொடங்கி களப்பணியை தொடங்கிடுவோம். முழுமையான களப்பணிக்கு இறங்கிடுவோம் தேர்தலுக்கான களப்பணியில். அதனால நாங்கள் எல்லா கட்சிகளை விட முன்னோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி, அப்படிதான் சொல்றீங்க. ஓகே, இவ்வளவு வருஷங்கள், கிட்டத்தட்ட 2016 ஸ்டார்ட் பண்ணி இப்போ 26 வரைக்கும், 26 தேர்தல் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 10 வருடங்கள். 10 வருட தொடர் முயற்சியில் நாம் தமிழர் சாதிச்சது என்ன, தவற விட்டது என்ன? சாதிச்சது அப்படின்னா 8% வாக்குகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினது. இதை தாண்டி தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா பார்க்கப்படுது. இதெல்லாம் சாதித்ததா நான் கருதுறேன். உங்க பார்வையில என்ன இருக்கு? அண்ட் தவற விட்டதும் நாம எதையும் தவற விடல, மக்கள் தான் நம்மளை தவற விட்டாங்க இவ்வளவு காலத்துல அப்படின்னு பார்க்கணும். நாம எதையும் தவற விடல. அதுல நாம் சாதிச்சது என்னன்னா, முதன்மையா வந்து பணம் இருந்தாதான் அரசியல் பண்ண முடியுங்கிற நிலைமையை வந்து நம்ம தவிர்த்திருக்கோம். அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டா, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து 40 லட்சம் செலவு பண்ணலாம். அதுவே பாராளுமன்ற தொகுதினா அதிகபட்சமாக 70 லட்சம் செலவு பண்ணலாங்கிறது தான் தேர்தல் ஆணையம் வச்சிருக்க விதி. இந்த 70 லட்சத்தை தாண்டி செலவு பண்ணால், இந்த 40 லட்சத்தை தாண்டி செலவு பண்ணால் அது வந்து முறைகேடு. அது வந்து தேர்தல் முறைகேடு. அது வந்து லஞ்சம் லாவணியம் போல தான். ஆனால் இங்கே ஒரு சட்டமன்ற தொகுதினா குறைஞ்சபட்சம் 10 கோடி, மிக குறைந்து 10 கோடி செலவழிக்கப்படுது. அதுவே பாராளுமன்ற தொகுதினா 20 கோடி 30 கோடியை கூட கொட்டி இறைக்கிறாங்க. அப்போ பணத்தை போட்டு எடுக்கிற ஒரு தொழிலாக அரசியல் களம் மாறி போய் நிற்குது. இந்த தேர்தல் களத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 10 லட்சம் கூட செலவு பண்ணாமல், ₹1 காசு கொடுக்காம மக்களை அரசியல் படுத்தி தத்துவத்தின்பால் ஈர்த்து, அப்போ 38 லட்சம் வாக்களை நாம் தமிழர் கட்சி பெறுங்கிறது அபரிமிதமானது. ஈரோடு கிழக்கில் வந்து குறைஞ்சபட்சம் 200 கோடியாவது திமுக இருக்கும். 200 கோடியாவது. அவ்வளவு பணத்தை, பரிசு பொருளை எல்லாத்தையும் கொட்டி இறைச்சாங்க. அந்த தேர்தல் காலத்தில் தொடர்ச்சியாக மக்களை செஞ்சு பரப்புரை செஞ்சு கோட்பாட்டை கொண்டு போய் சேர்த்து, கட்சியோட செலுத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்து நாம் தமிழர் கட்சி 10,000 வாக்குகளை பெற்றுச்சுங்கிறது அது அபரிமிதமான ஒன்று, ஒரு அசாத்தியமான ஒன்று. அப்போ நாம் தமிழர் கட்சி விழக்கூடிய வாக்குகள் எல்லாமே ஒரு ஜனநாயக மறுமலர்ச்சி அப்படிதான் பார்க்கணும். அந்த அடிப்படையில் வந்து பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியும், பணம் இருந்தால் தான் தேர்தலில் போட்டி போட முடியுங்கிற நிலைமையை தகர்த்து, பணம் இல்லைனா கூட மக்களுக்காக உழைக்கிற மனம் இருந்தால் போதும், தேர்தலில் போட்டி போடலாம், அரசியல் பண்ணலாங்கிற நம்பிக்கையை வந்து ஊன்றுனது வந்து நாம் தமிழர் கட்சி.
அதே போல வந்து இங்க சூழலியல் இயக்கங்கள் இருக்கும். அவங்க வந்து தனியா போய் சூழலில் பேசுவாங்க. ஆனா இங்க தேர்தல் களத்துல ஒரு கட்சி வந்து சூழலில் அரசியல் பேசும். தேர்தல் மேடைகள்ல அதை பேசுவாங்க அப்படிங்கிறத சாதிச்சு காட்டினது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியோட அரசியலே வந்து அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் முன் வச்சு இந்த மண்ணுக்கு, மண்புழுவுக்கு, மலைக்கு, ஏரிக்கு, குளத்துக்குன்னு சொல்லி நம்ம அனைத்து உயிர்களுக்குமான இயற்கைக்கான அரசியலை பேசி வர்றோம். அது அசாத்தியமான ஒண்ணு. அதே போல வந்து பொது தொகுதிகளை வந்து ஆதி தொழில்குடி மக்களை வேட்பாளர் நிறுத்துறோம். புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களை தேடி கண்டறிஞ்சு அவங்களுக்கான வாய்ப்பை வழங்குறோம். கோட்பாட்டுல வந்து எந்தவித சமரசம் இல்லாம நிக்கிறோம். நாம மாற்றுங்கிற முழக்கத்தை புதுசா வைக்கல. மாற்றுன்னு கடந்த காலத்துல வந்து வைகோ வச்சிருக்காரு, திருமா வச்சிருக்காங்க. அதே போல ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், கமலஹாசன், விஜயகாந்த்னு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் வச்சிருக்காங்க. ஆனா அவங்களாம் 2 தேர்தல் மிஞ்சி போனா 3 தேர்தல் அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாம யாரை எடுத்து அரசியல் பண்ணாங்களோ அவங்களே போய் சேர்ந்துட்டாங்க. அதான் வரலாறு இருக்குது. அதே போல தமிழ் தேசியங்கிற முழக்கத்தை வந்து சிவா ஆத்மா இருக்கட்டும், தமிழ் தேசியத்தை வந்து மாபோசியா இருக்கட்டும், அவங்களாம் வச்சிருக்காங்க. அவங்களும் சமரசம் பண்ணிட்டு திமுக போயிருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 4 பொது தேர்தலை கடந்து வந்து நாங்க சமரசம் இல்லாம தனிச்சு போட்டி போடுறோம். இதை கடந்து தேர்தல் அரசியல்ல வந்து ஒரு விளக்கணம் உண்டு. என்னன்னா ஜெயிக்கிற கட்சி வளரும், தோக்கிற கட்சி வீழ்ந்து போகும். இவ்வளவுதான் நியதி. ஆனா நாம் தமிழர் கட்சி 2016, 2019, 2021, 2026 இந்த 4 பொது தேர்தலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ பாராளுமன்ற உறுப்பினரையோ பெறல. ஆனா நாம் தமிழர் கட்சி நாளுக்கு நாள் வளருது, நாம் தமிழர் கட்சி நாளுக்கு நாள் உயருது, நாம் தமிழர் கட்சிக்கான செல்வாக்கு பெருகுது, மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை ரொம்ப பெருவிருப்பம் கொண்டு சேர்றாங்க. அப்போ ஜெயிக்காத ஒரு கட்சி வளருதுன்னா இந்திய பெருநிலத்திலேயே நாம் தமிழர் கட்சி தான். இது எல்லாமே அசாத்தியம் தான். அப்ப சமரசம் இல்லாத கோட்பாடும் சமரசம் இல்லாத நிலைப்பாடும் தெளிவான கோட்பாடு இருப்பதால தான் சாத்தியப்படுது. அப்படி நாம் தமிழர் கட்சி வந்து சாதிச்சது அப்படின்னா நிறைய சொல்லலாம். தவற விட்டதும் நாங்க எதையும் தவற விடல. மக்கள் எங்களை வந்து கடந்த காலத்தை தவற விட்டுருக்காங்க, வருங்காலத்தை விட மாட்டாங்க அப்படின்னு நம்புறோம். ஓகே, கேட்கும்போது ரொம்ப அழகா சிறப்பா இருந்துச்சு உங்களோட விஷயங்கள், தொகுத்து வச்சிருந்த விஷயங்கள். தொடர்ந்து வெற்றியை மட்டுமே சந்திக்கக்கூடிய பல கட்சிகளுக்கு மத்தியில தோல்வியிலும் நிலைத்து நிற்கும் கட்சி அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணீங்க. அது சரிவை நோக்கி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதட்டமும் பயமும் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் முதற்கொண்டு தலைமை வரைக்கும் இருக்கணும். எல்லா கட்சியிலுமே இருக்கணும். அது ரொம்ப அவசியமான ஒண்ணு. தொடர்ந்து இளைஞர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பேச்சும் மிகச்சிறந்த கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சியா இருந்துகிட்டு இருக்க நாம் தமிழர் கட்சியில இப்போ தொடர்ந்து வரக்கூடிய விமர்சனங்கள், சீமான் அவர்களுக்கு ஒரு போராட்டத்துக்கு போனா அவரை வந்து பேச விடாம தடுக்கிறதோ, இல்ல உங்களை பல மேடைகள் இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயங்கள், தொடர்ந்து நடக்கக்கூடிய உங்களுக்கு எதிரான உங்களோட பேச்சுகளுக்கு எதிரான சுதந்திரம் பறிக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சுக்கிட்டு இருக்க விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? அதை தாண்டி வர்றதுக்கு என்ன முயற்சிகள் நடக்கும்? இல்ல இது வந்து ஆளக்கூடிய அரசியல் வந்து அப்படித்தான் பண்ணும். கடந்த காலத்துல அதிமுக பண்ணுச்சு. அதிமுக ஆட்சி காலத்துல வந்து காவிரி உரிமை மீட்பு போராட்டத்துல வந்து ஐபிஎல் மைதானத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பண்றோம். அந்த போராட்ட களத்துல வந்து போராடியதற்காக என் மீது குண்ட சட்டம் போடப்பட்டுச்சு, தம்பி மதன்குமார் மேல குண்ட சட்டம் போடப்பட்டுச்சு. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து மாநிலம் முழுக்க வேட்டையாடப்பட்டாங்க. கடலூர் அண்ணன் கடல் தீபன் வந்து சிறைப்படுத்தப்பட்டாரு குண்டாசத்தின் கீழே. அந்த சமயத்துல வந்து தொடர்ச்சியான அடக்குமுறை 6 மாத காலம் செயல்பட விடாம அவ்வளவு வழக்குகளையும் அவ்வளவு கைது நடவடிக்கைகளையும் பாய்ச்சினாங்க. அதே போல 8 வழிச்சாலைக்கு எதிராக போராடுறப்ப அண்ணன் சீமானவர்களை வந்து கைது பண்ணாங்க. இது கடந்த காலத்திலேருந்து நடந்துட்டு வர்றதுதான். இந்த ஆட்சி காலத்தையும் இப்போ வந்து அண்மையில வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதிராக அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் கொடுமைக்கு எதிராக பேச முற்படுறப்ப பேச விடாம கைது பண்றாங்க. ஆடும் அரசுகள் வந்து அப்படிதான் பண்ணும். இந்த அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் எதிர்கொண்டு தான் வந்தாகணும். எதிர்கொண்டு வர்றப்பதான் ஒரு கட்சி வந்து நீடிச்சு நிலைச்சு நிற்கும். அதனால இது வந்து தேவையான ஒன்றுதான். இந்த அடக்குமுறையும் ஒடுக்குமுறை தான் நமக்கு வந்து ஒரு உத்வேகத்தையும் ஒரு வெறியையும் நாம இன்னும் மென்மேல பாயணும், அதிகாரத்தை பிடிக்குங்கிற ஒரு ஒரு உந்துதலையும் கொடுக்கும். அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எதிர்கொள்ளக்கூடியது. ஓகே, தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள் தலைவரா ஒரு கட்சியை தொடங்கி இன்னைக்கு 2-3 முக்கியமான நிகழ்வுகளில் பங்கேற்று ஒரு மாநாடு நடத்தி ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உறுப்பினரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க, எப்படி அணுகுறீங்க? இல்ல, தமிழக வெற்றி கழகம் சிறப்பா போகுதுங்கிற கருத்தையே நான் மாறுவேன். தமிழக வெற்றி கழகம் வந்து கடந்த பிப்ரவரி மாசம் வந்து கட்சியோட பேர் அறிவிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு கட்சியோட கொடி அறிவிக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த பள்ளி மாணவர்களுக்கு வந்து நலத்திட்டங்கள் வழங்குறாங்க. அதுக்கப்புறம் மாநாடு போடுறாங்க. மாநாடு போட்ட பிறகு பணியருக்கு கூப்பிட்டு இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து உதவி பண்றாங்க. இடையில வந்து விகடனோட நிகழ்வுல பங்கேற்று பேசுறாரு. இடைப்பட்ட காலத்துல பெரியாரோட அந்த சிலைக்கு வந்து மாலை போடுறாரு. இதை தாண்டி அவரோட செயல்பாடு சொல்லும்படி எந்த செயல்படவே இல்லையே. முதல்ல களத்துக்கு வரணும், மக்களை சந்திக்கணும். நான் மக்களையே சந்திக்க மாட்டேன் அப்படின்னா கோட்பாட்டிலையும் தெளிவில்லை, நிலைப்பாட்டிலையும் தெளிவில்லை. கமலஹாசன் வர்றப்ப வந்து எலைட் பாலிடிக்ஸ், மேட்டுக்குடி அரசியல் தாங்க. இது அதையும் தாண்டி இருக்கேன். எந்தவித கோட்பாட்டு தெளிவும் இல்லையே.
ஓகே நீங்க பெரியார சொல்றீங்க, அப்புறம் வேலுநாச்சியாரை சொல்றீங்க, அப்புறம் வந்து அஞ்சலை அம்மாளை சொல்றீங்க, காமராஜர் சொல்றீங்க. என்ன உங்க கோட்பாடு? பெரியார் வந்து இந்தியாவோட சுதந்திரத்தை ஏற்காதார். இந்தியாவோட சுதந்திர நாள் வந்து கருப்பு நாள். இந்தியாங்கிற கட்டமைப்பே இருக்காது. தனி தமிழ்நாடு கட்டுவது பெரியார். ஓகே ஆனா இந்த பக்கம் காமராஜர் வந்து நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டவர். அஞ்சலை மேல் வந்து நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டவர். வேலுநாச்சியார் வந்து மன்னராட்சி காலத்தை வாழ்ந்தவங்க. அவங்க ஜனநாயக நாட்டுல வாழவே இல்லை. அவங்க கோட்பாடை ஏற்கவும் இல்லை, கோட்பாடை முன்வைக்கவும் இல்லை. அப்ப 4 பேரை சொல்றீங்க, என்ன கோட்பாடு? மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படின்னா இந்த நாடே மதச்சார்பற்ற நாடு தான். அரசியலமைப்பு சாசனம் அதான் சொல்லுது. இது சமூக நீதி என்ன சமூக நீதி? 10 விழுக்காடு பொருளாதார இடஒதுக்கீடு குறித்து உங்க கருத்து என்ன? அது குறித்து நம்ம பார்வை என்ன? அருந்தி உள்ளிடஒதுக்கீட்டுல வந்து உங்கள் நிலைப்பாடு என்ன? எதுவுமே சொல்லியே. அப்ப தெளிவான தீர்க்கமான எந்த பார்வையும் இல்லை, எந்த கோட்பாடும் இல்லை. ஊடகங்கள் தூக்கி பிடிச்சி தொங்குது. விஜய் வந்துட்டாரு அப்படின்னு. அப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ணலையே. நீங்க இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் போல வருவாரு, எம்ஜிஆர் போல இதாயிடுவாரு அப்படின்னு. எம்ஜிஆர் வேற, விஜய் வேற. எம்ஜிஆர் தொடக்கத்துல வந்து காங்கிரஸ் இருந்தாரு, அண்ணாவின் கோட்பாடு இருக்கப்பட்டு திமுக வர்றாரு. திமுக வந்த பிறகு திமுக பரப்புரையாளராக மாறுறாரு, மொழி போர்ல பங்கு கொள்றாரு. அன்னைக்கு நான்சென்ஸ் சொன்ன நேருவுக்கு தான் கருப்பு கொடி காட்டி முதல் வகுப்புல எம்ஜிஆரும் எஸ்எஸ்ஆர் சிலைக்கு போறாங்க. அப்புறம் வந்து சட்டமன்ற மேலவை உறுப்பினர் எம்எல்சி ஆகிறாரு, சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஆகிறாரு, மறுபடியும் ஆகிறாரு, சிறு சேமிப்பு துணைத் தலைவர் ஆகிறாரு, அப்புறம் திமுக புறநர் ஆகிறாரு. இதுக்குள்ள 20 ஆண்டோடு இருக்கு. 20 ஆண்டு கழிச்சுதான் திமுக வெளியேற்றப்பட்ட பிறகு 20 ஆண்டுகள் அரசியல் அனுபவத்தை எடுத்துக்கொண்டு அதிமுக கட்சி தொடங்கி 5 ஆண்டு காலம் கழிச்சுதான் ஆட்சி பிடிக்குது. அப்படி ஆட்சி பிடிக்கிறப்ப கூட அவர் வந்து 200 இடங்களை வெற்றி பெறாரு, 160 70 அவ்வளவுதான் வெற்றி பெற்றார். அப்ப எம்ஜிஆரே வந்து 1980 பார்லிமெண்ட் தேர்தல் 77 ஆட்சி பிடிச்ச எம்ஜிஆர் 80 பார்லிமெண்ட் தேர்தலில் 38 இடங்கள் 40 இடங்கள்ல 38 இடங்கள்ல தோத்து போனார். எம்ஜிஆரே தோத்து போயிருக்காரு. அப்ப அது புரியாம எம்ஜிஆர் போல அப்படின்னா எம்ஜிஆரை வந்து விஜய் எப்படி பாக்குறாரு? எம்ஜிஆர் ஆட்சி நல்லாச்சியா மோசமான ஆட்சியா? எம்ஜிஆர் ஆட்சி மோசமான ஆட்சி. எம்ஜிஆர் ஆட்சி மோசமான ஆட்சி. என்ன நல்லாட்சி இருக்குது? எம்ஜிஆர் ஆட்சி மேல வந்து எரிசராய ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, நிறைய ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. குற்றச்சாட்டு இல்லாத ஆட்சி எந்த ஆட்சி? எம்ஜிஆர் ஆட்சி என்ன நல்லாட்சி? இல்ல குற்றச்சாட்டு இல்லாத ஆட்சி. எம்ஜிஆர் ஆட்சியில விவசாயிகள் மேல துப்பாக்கி சூட்டு, எம்ஜிஆர் ஆட்சியில மீனவர்கள் மேல துப்பாக்கி சூட்டு, எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல மாணவர்கள் மீது ஒடுக்குமுறை, ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்கள் தாக்கப்பட்டது எம்ஜிஆர் ஆட்சி. தாயின் மேல பண்ண சத்தியத்தை மீறி மதுபான கடையை திறந்து விட்டது எம்ஜிஆர் ஆட்சி. அன்னைக்கு கல்வியை வந்து தனியார் தனிப்பொரு ஆட்களுக்கு வந்து சாரா வியாபாரிகளுக்கு பூரா அள்ளி கொடுத்தது வந்து எம்ஜிஆர் ஆட்சி. எம்ஜிஆர் ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சி, ஒரு மோசமான ஆட்சி. அது எப்படி நல்லாட்சி சொல்ல முடியும்? வெறும் குற்றச்சாட்டு மட்டும் நடந்திருக்குது. அவர் வந்து படத்துல பாட்டு பாடியிருக்காரு, விவசாயி தரை மீது பிறக்க வைத்தான், தண்ணீரை மிதக்க வைத்தான் பாட்டு பாடியிருக்காரு. ஆனா விவசாயிகள் மேல மீனவர்கள் மேல துப்பாக்கி சூட்டு. தாய் இல்லாம நானிதான் பாட்டு பாடியிருக்காரு. தாயின் மேல பண்ண சத்தியத்தை மீறி மதுபான கடையை தந்து விட்டுருக்காரு. அதே போல கடவுளான முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி பாடியிருக்காரு. ஆனா விவசாயிகள் மேல துப்பாக்கி சூட்டு எல்லாம் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் ஆட்சி நல்லாச்சு இல்லையே. ஓகே, இப்போ அவரை ஃபாலோ பண்ணி விஜய் அவர்களும் அதே மாதிரி விஜய்க்கு எந்தவித கோட்பாட்டு தெளிவும் இல்லை, அரசியல் புரிதலும் இல்லை. ஓகே, கோட்பாட்டு தெளிவு, நிலைப்பாடு இது குறித்து எல்லாம் பேசும்போது நிலைப்பாடுல இருந்து திரு சீமான் அவர்கள் மாறி இருக்கிறாரா இப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் வரும்பொழுது எந்த கொள்கை இருந்தாலும் என் தம்பி வந்தால் வரவேற்பேன், எந்த மாதிரியான சமரசமும் அதுல கிடையாது, நான் வேற கட்சி அவர் வேற கட்சியா இருந்தாலும் இதை நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அண்டு ஒரு மாநாட்டு பேச்சுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் சீமான் அவர்களோட நிலைப்பாட்டிலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆமா, நிலைப்பாட்டுல மாற்றம் இருக்குல்ல. விஜய் கட்சி தொடங்குறதுல பிரச்சனை இல்லை, கட்சி தொடங்கி வரதுல பிரச்சனை இல்லை. கோட்பாடுங்கிறப்ப தமிழ் தேசியம் திராவிடமும் ஒண்ணு அப்படிங்கிற குழப்பவாத கோட்பாட்டை வைக்கிறப்ப எதிர்க்க வேண்டிய விஷயம் இருக்கு, எதிர்க்கிறோம். அதனால நம்ம நிலைப்பாடு மாற்றம். அது அவரோட கோட்பாடு தானே, அதே நாங்க எதிர்க்கிறோம்னா நீ தமிழ் தேசியம் திராவிடத்தை எப்படி ஒண்ணுன்னு சொல்லுவேன். காந்தி கோட்சே ஒண்ணுன்னா எடுத்துக்கீங்களா? அதை பிரிச்சு வச்சுதான் அரசியல் நடந்துகிட்டு இருக்குன்றீங்களா? எப்படி தமிழ் தேசியம் திராவிடம் ஒண்ணா இருக்க முடியும்? சரி, பெரியார் வச்ச கோட்பாடு அண்ணா வச்ச கோட்பாடு ஒண்ணா? இல்லதான், வெவ்வேறு கோட்பாடுகள் தான். என்னென்ன கோட்பாடு? இல்ல, பெரியார் வந்து அவரோட சித்தாந்தத்துல அவர் நின்றுகிட்டு இருக்கிறதும் பெரியார் தான் சொன்னார். பெரியார் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு. பெரியார் என்ன சொன்னார்? பெரியார் வச்ச முதன்மை கோட்பாடு இல்ல, பெரியார் என்ன சொன்னாரு? நீங்க எந்த நிலைப்பாட்டுல? பெரியார் வச்ச முதன்மை கோட்பாடு என்ன சொல்லுங்க? முதன்மை கோட்பாடு என்னன்னா தனித்தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம இந்தியா அப்படின்ற ஒட்டுமொத்தமான ஒரு விஷயத்த. பெரியார் இந்தியா, பெரியார் வந்து திராவிடங்கிறது இன கோட்பாடம்னு வச்சார். அண்ணா திராவிடங்கிறது நிலவியல் கோட்பாடம்னு வச்சார். பெரியார் வந்து பார்ப்பன அல்லாத அரசியல் வச்சார். அண்ணா பார்ப்பனையும் உள்ளடக்கி பி ராமன் ஒரு பார்ப்பனர் வந்து திமுகவோட கொள்கை வகுப்பாளர் வச்சார். அதே போல வந்து அவர் வந்து திராவிட நாடு அப்படின்னு பெரியார் கேட்கிறப்ப
அவர் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடுங்கிற அந்த அன்னை சென்னை மாகாணத்தை வந்து திராவிட நாடு. அண்ணா பொறுத்த வரைக்கும் இந்திய மலைக்கு தெற்கே இருந்த பகுதியில் பூரா திராவிட நாடு அப்படின்னாரு. பெரியார் கைவிட்ட காலம் வேற, அண்ணா கைவிட்ட காலம் வேற. பெரியார் கைவிட்டப்ப வந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு அதை ஒட்டுமொத்தம் கைவிடுறாரு. அண்ணா வந்து கைவிடுறப்ப அதற்கான காரணங்கள் அப்படி இருக்கு. பெரியாருக்கும் அண்ணாவுக்குமே இவ்வளவு மாறுபாடு இருக்கு. அப்படி இருக்கப்ப பெரியார் வச்ச திராவிட கோட்பாடும் அண்ணா வச்ச திராவிடங்கிற கோட்பாடுமே ஒண்ணு இல்லை, மாறுபட்டது. இப்படி தமிழ் தேசியம் திராவிடம் இப்படி ஒண்ணா இருக்க முடியும்? தமிழ் தேசியம்னு என்ன, திராவிடம்னு என்ன விளக்குவாங்களா? அதாவது இந்த திரைப்படத்துல வந்து உங்களுக்கு வந்து ரஜினிகாந்த் பிடிக்குமா, கமலஹாசன் பிடிக்குமா, மணிரத்னம் பிடிக்குமா, பாலச்சந்தர் பிடிக்குமா அப்படின்னு கேட்டா, இளையராஜா பிடிக்குமா, ஏஆர் ரஹ்மான் பிடிக்குமான்னு கேட்டா 2 கண்கள். அதே போல தமிழ் தேசியம் திராவிடம் கண்கள் எப்படி சொல்லணும்ல? நாங்க வந்து திராவிடம் என்பது மோசடித்தனம். கால்டுவெல் வந்து அவன் திராவிட அப்படிங்கிறத கொண்டு வர்றேன், அதை அடிப்படையா வச்சு பிடிச்சுக்கிட்டாங்க. அடிப்படையில் கால்டுவெல்லோட புரிதலே தவறானது, அவர் பயன்படுத்தே தவறானதுங்கிறோம். அப்ப நாங்க தமிழர்கள், தமிழர்கள் தேசியம்ங்கிறோம். ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம மொழியால் தமிழர்கள், இனத்தால் திராவிடர்கள் நாங்க 10 ஆண்டுக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு இனத்தால் தான் நம்ம மரபினம் நாங்க. இப்ப வந்து திராவிடம்னா மரபினமும் கிடையாது, திராவிடம்னா தத்துவம். இந்த திராவிடம் என்பதற்கான தெளிவான தீர்க்கமான ஒரு வரையறை கிடையாது, அது குழப்பமா இருக்கு. அப்ப அந்த திராவிடத்தை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி கொடுக்கிற வேலையில திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணு அப்படின்னா அது எப்படி இருக்க முடியும்? அது எதுக்குதான் செய்யும். அப்ப அந்த கோட்பாட்டில் நாங்க முரண் பெறோம். விஜய் வந்து நாங்க தான் உண்மையான மாற்று, நாங்க தான் சிறப்பான அரசியல் சொன்னா கூட நாங்க விமர்சிச்சுக்க மாட்டோம். அவர் தமிழ் தேசியம் திராவிடமும் ஒண்ணு அப்படிங்கிறப்ப அங்க எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எதுக்கு மிகச்சிறந்த விஷயம் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இது சார்ந்த செயல்பாடுகள்ல நாம் தமிழர் இயங்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உங்களோட வார்த்தைகள் மூலமா பெற்றிருக்கும். இவ்வளவு நேரம் எங்களோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்தமைக்கு மிக்க